சரி வாங்க, அழகர் மலையோட அந்த இருண்ட நிழலுக்குள்ள ஒரு திகிலான பயணத்துக்கு போகலாம். இது வெறும் கதை இல்ல, ஒரு பயங்கரமான அனுபவம். இந்த ஒரு வரிய நம்மள நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? காட்டுக்குள்ள போகும்போது நம்ம பேரை சொல்லி யாராவது கூப்பிட்டா திரும்பி பார்க்க கூடாதுன்னு நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க. ஆனா ஏன் அப்படி சொல்றாங்க? வாங்க அந்த எச்சரிக்கைய மீறின ஒருத்தனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம கதையோட ஹீரோ பேரு அருண். அவனோட வாழ்க்கையே தலைகீழா மாத்தின அந்த குரல் என்ன செஞ்சதுன்னு தான் நாம இப்ப பார்க்க போறோம். கதை எங்க தொடங்குதுன்னா அழகர் மலையில இருக்கிற ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள. நீங்களே யோசிச்சு பாருங்க, மனுஷங்க நடமாட்டமே இல்லாத ஒரு இடம். மரமெல்லாம் வானத்தையே மறைச்சு நிக்குது, வெளிச்சம் கொஞ்சம் கூட உள்ள வராத அளவுக்கு இருட்டு. அருணும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் ஒரு த்ரில்லுக்காக அந்த காட்டுல நைட் கேம்ப் பண்ணலான்னு முடிவு பண்றாங்க. ஆனா அவங்க செஞ்சது எவ்ளோ பெரிய தப்புன்னு அவங்களுக்கு அப்ப கொஞ்சம் கூட தெரியாது. நள்ளிரவு அந்த காட்டுக்கே உரித்தான சத்தமெல்லாம் அடங்கி ஒரு அமானுஷ்யமான அமைதி நிலவுது. கூடாரத்துக்குள்ள அருணோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அயர்ந்து தூங்கிட்டு இருக்காங்க. ஆனா பாருங்க, அருணுக்கு மட்டும் தூக்கமே வரல. மனசுக்குள்ள ஏதோ ஒன்னு உறுத்திக்கிட்டே இருக்கு. அதனால கூடாரத்தை விட்டு வெளியில வரான். சுத்தி கிரமேஷனா இருட்டு. அவன் மட்டும் தனியா நிக்கிறான். சரியா அந்த நேரத்துல தான் அதை கேக்குறான். அந்த அமைதியை கிழிச்சுக்கிட்டு மெல்லிசா காத்தோட காத்தா ஒரு குரல் அவன் பேரச் சொல்லி கூப்பிடுது. அருண், இங்க வா. கேட்ட உடனே அவனுக்கு ஒரு நிமிஷம் ஒண்ணுமே புரியல. சரி, நம்ம மனசுதான் நம்ம கிட்ட விளையாடுதுன்னு நினைச்சிட்டு அதை பெருசா கண்டுக்காம விடலாம் பாக்குறான். ஆனா அந்த குரல் அவனை விடுற மாதிரி தெரியல. மறுபடியும் அதே குரல், இந்த தடவை இன்னும் கொஞ்சம் தெளிவா, ரொம்ப பக்கத்துல இருந்து கேக்குற மாதிரி. அவ்வளவுதான், அவனுக்கு முதுகுத்தண்டுல ஒரு ஐஸ் கட்டிய வச்ச மாதிரி சில்லுன்னு ஒரு பயம் ஏறுது. இப்ப வர்றதுதான் இந்த கதையோட முக்கியமான ட்விஸ்ட். ஏன்னா அவனை கூப்பிட்டது ஏதோ ஒரு பேய் குரலோ இல்ல தெரியாத குரலோ கிடையாது. அது அவனுக்கு ரொம்ப ரொம்ப பரிச்சயமான ஒரு குரல். ஆமாங்க, அது வேற யாருடைய குரலும் இல்ல. பல வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன அவனோட அம்மாவோட குரல். எப்படி எப்படி இது சாத்தியம்? மூளைக்கு தெரியுது இதுல ஏதோ தப்பு இருக்குன்னு. ஆனா மனசு கேட்கல. இறந்து போன அம்மாவோட குரல் கூப்பிடுதே. அந்த பாசம் அவனை இழுக்குது. கொஞ்சம் கொஞ்சமா அந்த குரல் வந்த திசைய நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறான். காட்டுக்குள்ள ஆழமா, இன்னும் ஆழமா போறான். அவன் உள்ள போக போக காடு இன்னும் இருட்டாகிட்டே போகுது. போன் எடுத்து பார்த்தா சிக்னல் கட் ஆயிடுச்சு. இப்போ அவன்கிட்ட இருக்கிற ஒரே வெளிச்சம் அவனோட டார்ச் தான். இப்போ அவன் உலகத்திலிருந்து முழுசா துண்டிக்கப்பட்டுட்டான். அந்த டார்ச் லைட் வெளிச்சத்தை வச்சு இருட்ட தொலாவிக்கிட்டே போறான். அப்போதான் தூரத்துல ஒரு மரத்துக்கு பின்னாடி ஏதோ ஒன்னு நிக்கிற மாதிரி தெரியுது. அவன் டார்ச் அந்த பக்கம் திருப்புறான். அங்க ஒரு உருவம் அசையாம சிலையாட்ட நிக்குது. யார் அது? என்ன பண்ணுது இந்த நேரத்துல இங்க? அவன் மனசுக்குள்ள ஒரு சின்ன ஆசை. ஒருவேளை நிஜமாவே நம்ம அம்மாவா இருக்குமா? ஆனா எப்படி? இந்த காட்டுக்குள்ள எப்படி வர முடியும்? இந்த மாதிரி பல கேள்விகள் அவன் மனசுல ஓடுது. கொஞ்சம் பயத்தோடையும் கொஞ்சம் நம்பிக்கையோடையும் இன்னும் கிட்ட போறான். இப்போ அந்த டார்ச் லைட் அந்த உருவத்தோட முகத்துல தெளிவா படுது. அங்க அவன் பார்த்த காட்சி அவனை அப்படியே உரைய வச்சிடுச்சு. நம்ம ஆரம்பத்துல சொன்னோம்ல, காட்டுக்குள்ள கூப்பிட்டா ஏன் திரும்பி பார்க்க கூடாதுன்னு. அதுக்கு அர்த்தம் இப்போதான் புரியுது. ஏன்னா அங்க நின்னது அவங்க அம்மா இல்ல, அங்க நின்னது அருண். ஆமாங்க, அவனோட முகத்தையே கொண்ட இன்னொருத்தன். அதே அருண், அதே முகம். ஆனா அந்த கண்ணுல மட்டும் ஒரு குரூரமான பார்வை, ஒரு வக்கிரமான புன்னுகையோட அவனை பாக்குது. அப்போ அந்த இன்னொரு அருண் பேசுறான். அவனோட குரல்லே பேசுறான். ஆனா அந்த குரல்ல உயிரே இல்ல. நீ வர்றதுக்கு லேட் பண்ணிட்ட, நான் ஏற்கனவே உன்னோட இடத்துக்கு வந்துட்டேன்னு சொல்லுது. அப்போ உண்மையான அருணுக்கு என்னாச்சு? கதை இதோட முடியல. வாங்க அடுத்த நாள் காலையில என்ன நடந்ததுன்னு பாப்போம். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன பார்த்தாங்கன்னு. சோ விஷயம் என்னன்னா, உண்மையான அருண் அந்த காட்டுக்குள்ள எங்க போனானே தெரியல. ஆனா அவனோட நண்பர்கள் கூட இன்னொரு அருண் இருந்தான். அவங்களுக்கு எந்த வித்தியாசமுமே தெரியல. அதே அருண், ஆனா அது அவன் இல்ல. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. இதே மாதிரி ஒரு சூழ்நிலையில நீங்க இருந்தா என்ன பண்ணுவீங்க? இருட்டுல உங்களுக்கு ரொம்பவே நெருக்கமான ஒரு குரல் உங்களை கூப்பிட்டா தைரியமா அதை நோக்கி போவீங்களா? இல்ல உயிரை காப்பாத்திக்க ஓடிடுவீங்களா? யோசிச்சு பாருங்க.